வெள்ளிக்கிழமை பூஜை. காலையில 6 மணிக்கு சாமி கும்பிடலான்னு ஆரம்பிச்சது. ஆனா எழுந்தது என்னவோ 6:45 மணி தான். போன வீடியோ சொன்ன மாரி. அது கடைசியா இழுத்து, இழுத்து, இழுத்து எனக்கு 12 மணிக்கு மேல தான் நான் பூஜையே போட்டு முடிச்சுட்டேன். ஆனா வந்து ஒவ்வொரு வேலையா செஞ்சுக்கிட்டே வரும்போது டைம் போறது தெரியல. என்னடா நம்ம இன்னும் தள்ளி போயிட்டே இருக்க டைம் தள்ளி போயிடும். ஆனா ஒரு ஒரு வேலைய முடிச்சுக்கிட்டே தான் வரும். ஃபைனலா அந்த விளக்கு நிலவாசல ஏத்தும்போது தான் அவ்வளோ திருப்தியா இருக்கும். அது வந்து என்ன சொல்றது, ஒண்ணொண்ணுமே ரசிக்கணுங்க வாழ்க்கையில நம்ம வந்து. எனக்கு வந்து இந்த விளக்கு ஏத்துறது, ஊதுவத்தி ஏத்துறது, சாம்பிராணி வாசனை இதெல்லாம் பார்த்தாலே அது வைப் தன்னால வரும். அது சின்ன வயசுலேருந்தே அப்படிதான். நம்ம ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு வரும்போது வீட்லயே வந்து அப்பதான் மங்களகரமா சாமி கும்பிட்டுலாம் இருக்கும்போது, உள்ள வரும்போது அவ்வளோ என்ன சொல்றது ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். அதே மாரி தான் இப்பயுமே அப்படிதான் இருக்கும். நம்ம சாமி கும்பிட்டுட்டு எங்கனாவது நம்ம போயிட்டு வரோம்னா, நம்ம அந்த டோர் ஓப்பன் பண்ணி அந்த சாம்பிராணி ஸ்மெல் வரும்போது அப்படி இருக்கும். அதே மாரி தான் ஃபர்ஸ்ட்டு நிலவாசல் பூஜை முடிச்சுட்டேன். நிலவாசல் பூஜை முடிச்சுட்டு தான் நம்ம உள்ள போ முடியும். அதனால நிலவாசல் பூஜை முடிச்சுட்டு, உள்ள போய் காமாட்சி அம்மா விளக்கெல்லாம் ஏத்தி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வழக்கம் போல வந்து நல்ல சாம்பிராணி, ஊதுவத்தி எல்லாத்தையும் காமிச்சு முடிச்சேன். சாமிக்கு பிரசாதமா வந்து வேர்க்கடல ஊற வச்சிருந்தேன் முன்னாடி நாள் நைட்டே. அதெல்லாம் வேக போட்டு தாளிப்பு குடுத்துருந்தேன். ஆக்சுவலா ஸ்வீட் ஏதாவது பண்ணி வைக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனா, அந்த ஸ்வீட் பக்கம் போய் 2 வாரம் ஆகுது. இது ஒரு சாக்கா வச்சு நம்ம சாப்பிட்றக்கூடாது இல்லையா? சாமி பிரசாதம்னு சொல்லிட்டு அப்படின்றதுக்காக தான் வேர்க்கடல கூட பண்ணது. அதுவே ஆயில் விட்டுட்டோம். சரி பரவாயில்ல இருக்கட்டும். சாமிக்கு தானே வைக்கிறோம். அது ஒண்ணும் தப்பில்ல நம்ம சாப்பிடுறது அப்படின்ற கணக்குல வந்துருச்சு. அப்புறமா சாமிக்கு பிரசாதமா அதே வச்சுட்டு, நமக்கு 1008 பிரச்சனை வரும் போங்க. அதெல்லாம் தூசு மாரி தட்டி விட்டு, நம்ம வந்து நம்மளோட மனசு கஷ்டத்த எங்கேயும்லாம் சொல்லாதீங்க. இந்த சாமி படத்துக்கிட்ட நின்னு சொன்னாலே போதும். ஒண்ணு இல்லன்னா ஒண்ணு கண்டிப்பா எனக்கு நிறைவேறும். ஆனா அடுத்தவங்க கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்க, சத்தியமா நம்மள பார்த்து சந்தோஷம் தான் படுவாங்க. இது நான் பழைய பழைய வீடியோல கூட இத சொல்லியிருப்பேன். நம்மள சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நமக்கு நல்லவங்க தான் இருப்பாங்கன்றது சொல்லவும் முடியாது. அதனால என்னோட கஷ்டமும் சரி, என்னோட சந்தோஷமும் சரி, நான் என்னோட பூஜை அறையில மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன்.